Exercise 5.2ல இருக்க 9th. Name the orthocenter of triangle PQR. Orthocenter அப்படின்ற தனி டாபிக்ல உங்களோட இருக்காது. பேஜ் நம்பர் 117ல do you knowல செகண்ட் பாயிண்டா இருக்கு. அது என்னன்னு ரீட் பண்ணிடலாமா? பேஜ் நம்பர் 117ல உள்ள do you know. அதில் செகண்ட் பாயிண்டாக கொடுத்துருக்கேன். The orthocenter H will be inside in an acute angle triangle, outside in an obtuse angle triangle, and on the vertex containing 90 degree in a right angle triangle. In a right angle triangle. அதாவது அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஆர்த்தோசென்டர் அப்படின்னா இன்சைட் எதுக்கு இன்சைடு இருக்குன்னா, இப்போ நான் உங்களுக்கு ஒரு ட்ராயிங் பண்ணி காட்டுறேன். ஆர்த்தோசென்டர் வந்து ஒரு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி ஒரு இமேஜ், சரி இப்படி வச்சுக்கோங்க, இந்த மாதிரி இமேஜ், இந்த மாதிரி ஒரு இமேஜ் இருக்குது அப்படின்னா இந்த இமேஜ் எடுத்துக்கோங்க. இப்போது அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஆர்த்தோசென்டர் வில் பி இன்சைட் அண்ட் அக்யூட் ஆங்கிள். இந்த அக்யூட் ஆங்கிளுக்கு இன்சைடில் தான் ஆர்த்தோசென்டர் இருக்கும். இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அக்யூட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். அவுட் சைடு என்னென்ன அப்டியூஸ் ஆங்கிள் ட்ரையாங்கிள். அப்டியூஸ்னால் ரொம்ப பெருசாக வந்துருக்கும். இப்போ ரொம்ப பெருசாக இருந்தால் இப்படி இப்படி விரிஞ்சிருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அப்போது தான் அப்டியூஸ். அப்போது அதுக்கு வெளியில் தான் இருக்கும். அப்டியூஸ் ஆங்கிளுக்கு வெளியில் தான் இருக்கும். அடுத்து outside an obtuse angle triangle and on the vertex எந்த vertexல வந்து 90 டிகிரி கண்டெயின் பண்ணியிருக்கோம். இப்போ இதில் வந்து 90 டிகிரி இப்படி வந்து இருந்துச்சு அப்படின்னா இது 90 டிகிரின்னு சொல்லுவோம். 90 டிகிரின்னு சொல்லுவோம். அப்படி சொல்லும் போது அந்த 90 டிகிரி வேர்டெக்ஸாக இருந்துச்சு அப்படின்னா அதுதான் ஆர்த்தோசென்டராக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னொரு தட் ரீட் பண்ணி காட்டுறேன். The orthocenter will be the inside an acute angle, outside an obtuse angle triangle, and on the vertex containing 90 degree in a right angle triangle. அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இதை சால்வ் பண்ணிடலாமா? வெறும் ஒன் லைன் எழுதினாலே நம்மளுக்கு ஆன்சர் கிடைச்சிரும். வாங்க அதை எழுதிடலாம். இதான் 9th சம். இப்படி தான் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இது என்னது? ஃபர்ஸ்ட் பி இருந்தாலே right angle triangle. right angle triangle டிகிரி 90 டிகிரி. இது வேர்டெக்ஸாக இருந்தால் அங்கே ஆர்த்தோசென்டர் இருக்குன்னாங்க. அப்புறம் என்ன சொன்னாங்க, ஒரு அக்யூட் ஆங்கிளுக்கு இன்சைடில் இருந்தால் அதுவும் ஆர்த்தோசென்டர். ஒரு அப்டியூஸ் ஆங்கிளுக்கு அவுட் சைடில் இருந்தால் அது ஆர்த்தோசென்டர் அப்படின்றத நம்மளுக்கு சொல்லியிருந்தாங்க. இது அவுட் சைட், இன்சைட், வேர்டெக்ஸ், இந்த 3 விஷயத்தையுமே நம்மளுக்கு do you knowல சொல்லியிருந்தாங்க. இப்போது OR அப்படின்ற இந்த லைனுக்கு சென்டர் OR அப்படின்ற இந்த லைனுக்கு சென்டர் என்ன இருக்குது? P. இப்போது இங்கே எழுதணும் OR the center is P. vertex P containing. இந்த vertex P வந்து இது வந்து vertex தானே, இந்த இதுக்கு இது vertex. இப்போது vertex P containing right angle contain ஆயிருக்கு. இதில் தான் இப்படி நமக்கு ஒரு ரைட் ஆங்கிள். இதை நம்ம வந்து ஜஸ்ட் இப்படி ஒரு டர்ன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு அந்த ரைட் ஆங்கிள் விசிபிளாக தெரியுதா? அப்போது Pயில் ரைட் ஆங்கிள் இருக்குது அப்படின்றத சொல்கிறாங்க. vertex P containing 90 degree right angle triangle. ரைட் ஆங்கிள் கண்டெய்னர் இருக்குது. ஸோ பி தான் அப்போ வந்து
ஆர்த்தோ சென்டரானா இல்லை. எங்கே அது கண்டெயின் ஆயிருக்கு அப்படின்னா எம், இங்கேயும் நமக்கு ஒரு ரைட் ஆங்கிள் ஃபார்ம் ஆகுது எம். அதே மாதிரி இந்த இடத்துலையும் ஒரு ரைட் ஆங்கிள் நம்மளுக்கு ஃபார்ம் ஆகுது. அது எங்கே கண்டெயின் ஆயிருந்துச்சுன்னா எம்மில் தான் கண்டெயின் ஆயிருக்கு. ஸோ ரைட் ஆங்கிள் டாட் எம் அப்படின்னு நம்ம எழுதுனா போதும். அவ்வளோதான், ரொம்ப ஈஸியான சம் தான். உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.